ஒன்றில் ஒன்றான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளில் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரு. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதில் யோசேப்பு கண்ட அந்த சொப்பனத்தை அவர் தன் சகோதரர் இடத்துல சொல்கிறாரு. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த சொப்பனத்தை கண்டேன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவங்க சகோதரர் என்ன பண்றாங்க, நீ எங்கள் மேல அதிகாரியா இருப்பாயா அப்படின்னு சொல்லி இன்னும் அவரை பகைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல செய்ய போகிறதை யோசேப்புக்கு தெளிவாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பாராத நிறைய சூழ்நிலைகளை அவர் சந்தித்தார். அவர் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஒரு வேலைக்காரனை போல அந்நிய தேசத்தில் அவர் இருந்தார். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கர்த்தர் தனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிச்சயமாக ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில் செய்து முடித்தார். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். அந்த தானியத்தை அவர் விற்கிறாரு. யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இந்த வசனத்தை வைத்து நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் சொன்னபடி அவருடைய சொப்பனத்தில் சொன்னபடியே அவங்க சகோதரர் அவரை வணங்கினாருங்க அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு சொன்னபடி அங்கே பூரணமாக நிறைவேறலை. ஆனால் இதற்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. யோசேப்பு என்ன பண்ணுறாரு, யோசேப்பு அதே 42ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போது அந்த இடத்துல அவர் கண்ட சொப்பனம் என்னன்றதை அவர் யோசேப்பு நினைவு கூறுறாரு. கண்ட சொப்பனம் என்ன, அந்த ஆதியாகமம் 37:7 எழுதியிருக்கிறது, என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. அவங்களுடைய சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் அவரை சுற்றி வணங்கி நின்றது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பெஞ்சமின், அதாவது ஒரு சகோதரன் அந்த இடத்துல இல்லை. அவங்க இந்த தானியம் வாங்க வர இடத்துல ஒரு சகோதரனை அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் வராங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை அங்கே முழுமையாக நிறைவேறல அந்த இடத்துல. பிறகு 42-43ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், பெஞ்சமினை அந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்கிறாரு. அதே 43ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நிறைவேறுது. இப்போ அவர்களை சுற்றி 11 சகோதரருமே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தரை மட்டும் குனிந்து அவர்களை வணங்கினார்கள் என்று எழுதியிருக்கு. குனிந்து அவனை வணங்கினார்கள் என்று எழுதியிருக்கு. என்ன தெரியுது, கர்த்தருடைய ஒரு வார்த்தையாகிலும் அந்த வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒரு எழுத்தாகிலும் அது தவறி விழுவதில்லை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது எப்படி என் வாழ்க்கையில் நிறைவேறும், அதற்கான சூழ்நிலையே இல்லையா, அதற்கான அஸ்திவாரமே இல்லையே. அப்படிதான் இஸ்ரவேல், யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் என்ன நினச்சிருப்பாரு, யோசேப்பே உயிரோட இல்லை, அவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு அவர் அதை மறந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், அந்த சொப்பனத்தை கொடுத்த தேவன், அவரை வழி நடத்துவேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் செய்து முடித்து கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார்.